Hi friends, welcome back to my channel. நான் இன்றைக்கி இன்னும் ஒரு கோர்ன்வால் வீடியோவோடு தான் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் மிக பிரபலமான டூரிஸ்ட் பிளேசஸும் எங்களுடைய பயண அனுபவங்களையும் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நாங்கள் கோர்ன்வாலில் இருக்கிற பொட்பின் ஹாலிடே பார்க்கில் தான் ஸ்டே பண்ணினாங்க. இந்த பொட்பின் ஹாலிடே பார்க்கை பற்றி சொல்லணுமெண்டா இது 96 ஏக்கர் பிறந்த இயற்கை வளமுள்ள ஒரு ஹாலிடே பார்க் தான். இந்த இடத்த பார்க்கும்போது மிகவும் அழகான இடமாகவும் அமைதியான இடமாகவும் இருந்தது. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஃபிஷ்ஷிங், ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட்ஸ், கோல்ஃப், சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடமுமே இருந்தது. நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போனாங்க, புக் பண்ணித்தான் போகணும். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி செய்கிறனாலும் அங்கே புக் பண்ணித்தான் போகணும். இங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க இயலாது. அதுக்கு மட்டும்தான் அலோட் பண்ண மாட்டாங்க. இந்த பொட்பின் ஹாலிடே பார்க்கில் இருந்து கோர்ன்வால் எல்லா இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. காரில் போகிறேன்டா ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். பீச்சஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருந்தது. இந்த ஹாலிடே பார்க் கப்பிள்ஸுக்கு மற்ற நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிற ஆட்களுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி ரூமுகள், வீடு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா அழகானது, எல்லா வசதியுமான வீடுகள் எல்லாமே இருக்குது. செல்ஃபாக நீங்களாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான வசதி எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நாங்கள் புக் பண்ணின வீடும் அதுக்குள்ளே எப்படியான வசதிகளும் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹாலிடே பார்க்கில் ஒரு அழகான பெரிய ஒரு லேக்கும் ஒன்று இருந்தது. உங்களோட வீடுகளுக்கு முன்னுக்கே நீங்கள் உங்களோட கார்கள் எல்லாம் பார்க் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் கோர்ன்வால் போன டைம் சரியான குளிரும் அதுக்குள்ளே மழையும் பெய்து கொண்டிருந்தது. பாருங்க, அதுக்குள்ளே எப்படி தண்ணி எல்லாம் மழை பெய்து நிற்கிதுண்டு. நாங்கள் 2 பேரும் வெளியில் ஒரு இடம் போகாட்டிக்கு இந்த லேக் சைடில் வாக்கிங் போவோம். உண்மையிலே நல்ல அழகானது, நல்ல அமைதியான இடமா இருந்தது. இதுதான் நாங்கள் புக் பண்ணின வீடு. வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம். சின்ன ஒரு அளவான கிச்சன், அதுக்குள்ளே வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது. அதோடு சேர்த்து சின்ன ஒரு லிவிங் ரூம். 2 பெட்ரூம் இருந்தது. ஒன்று கீழே ஒரு பெட்ரூம், அதோடு சேர்த்து பெரிய ஒரு பாத்ரூமும் ஒன்று இருக்குது. மேலேயும் பெரிய ஒரு ரூமும் அதோடு சேர்த்து ஒரு பாத்ரூமும் ஒன்று இருக்குது. இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு. சாப்பாடு எல்லாமே நாங்கள் வெளியில் தான் வேண்டி கொண்டு வரணும். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூடுதலாக வீட்டை தான் செய்து சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறோம். நாங்கள் இங்கே இருந்து தான் எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தனாங்க. நான் இதுக்கு முதல் ஒரு கோர்ன்வால் வீடியோ போட்டிருக்கிறேன். டிண்டஜல் கசில் என்ற ஒரு இடத்தை பற்றி போட்டிருக்கிறேன். அதுக்கு தான் ஃபஸ்ட்டாக இங்கே இருந்து விசிட் பண்ணினாங்க.
அடுத்தது நாங்கள் கோர்ன்வாலில் இருக்கிற பிரபலமான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அடுத்தது கோர்ன்வாலில் இருக்கிற ஒரு பிரபலமான செயின்ட் மைக்கேல்ஸ் மவுண்டன் இடத்துக்கு தான் போனாங்க. இது வந்து மெலசியோன் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு கோட்டையும் அதோட பிரான்ஸோடையும் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து 2 வழி தான் இருக்குது. ஒன்று நடந்தும் போகலாம், மற்றது போட்லேயும் போகலாம். ஏர்லி மார்னிங் போனால் நடந்து போகலாம், தண்ணி வராது. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து மத்தியான டைம்ன்றதால தண்ணி வந்துட்டுது. நாங்கள் இடையில போயிட்டு திரும்பி வந்துட்டோம். இதுக்கு முன்னுக்கு நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்த நாங்கள் அதை விட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான இடமா இருந்தது. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போனாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லான்சென்ட் தான். இது வந்து இங்கிலாந்தின் மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு அற்புதமான கடற்கரை சைட்டு. இது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கிலாந்தில் வந்து ஒரு முக்கிய இடமாக சொல்லப்படுகிறது.
லான்செண்டின் இப்போதைய நிலை வந்து இங்கிலாந்தின் பிரபல டூரிஸ்ட் இடங்களில் இதுவும் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. இதனுடைய அழகிய கடற்கரை பாதைகள் மற்றது இயற்கை காட்சிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ வியப்பாகவே இருந்தது. உள்ளுக்குள்ள குட்டி குட்டி கடைகள் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதான் அந்த கடற்கரை சைட்டில் இருக்கிற பாதைகள் எல்லாம். இதால் தான் நாங்கள் நடந்து எல்லா இடம் போய் பார்க்கணும்.
கோர்ன்வாலில் 3 days தான் ஸ்டே பண்ணினாங்க. நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணின இடமெண்டா டிண்டஜல் கேசில்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். பிறகு செயின்ட் மைக்கேல்ஸ் மவுண்டன் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். அதோட லேண்ட்ஸ் எண்டுக்கும் போனாங்க. நாங்கள் கோர்ன்வால் டவுன் சென்டர் எல்லாமே போய் பார்த்தோம் நாங்கள். எல்லாமே நல்ல அழகான இடமாவே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம் கோர்ன்வால். ஏனெண்டா சரியான குளிர், அதோட மழையும் பெய்துகிட்டே இருந்தது. நீங்கள் கோர்ன்வால் போகிறேன்டா சம்மர் டைமாக பார்த்து போங்கோ. அப்போ தான் நீங்கள் வடிவாக என்ஜாய் பண்ணலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ. நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.